துவாதசிக்கு அவர்கள் வந்து அன்னத்தில் வந்து எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய வச்சிருக்காங்க. அவரோடு சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறோம். டாக்டர் எங்களோட சேர்ந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். எல்லாரும் சேர்ந்து மயிலை மக்களுக்கு நல்ல ஒரு இது பண்ணுவோம். அடுத்ததாக ஒரு நம்ம லைன்ஸ் ஆஃப் திருமயிலை பிரசிடென்ட் ஒரு சிறிய சிற்றையாற்றி நிறைவாக நமக்கு விருந்தினருக்கு ஒரு சின்ன உபசரிப்பு. அனைவருக்கும் மாலை வணக்கம். டாக்டர் சொன்னார், என்னதான் இருந்தாலும் மனசு வேணும், அது பண்ணுறதுக்குன்னு ஒரு மனசு வேணும். எவ்வளோ பெரிய பணம் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ அதிகமாக பணம் வச்சுருந்தாலும் சரி, நாடு பூரா வந்து புகழ் இருந்தாலும் சரி, அந்த ஒரு மனசு என்னால் இங்கே வந்து அவர் சொல்லும்போது இவர் சொல்லும்போதும் இந்த இடத்துல வந்து இப்போ நான் நின்று பேசும்போது அந்த வைப்ரேஷன் எனக்கு தெரியுது. அவர் சொல்லும்போது நான் உணர்வில் கீழே போகும்போது இங்கே வந்து நான் நின்று பேசும்போது இப்போ அந்த வைப்ரேஷன் தெரியுது. எல்லாரும் முக்கடல் சங்கம்னு சொல்லுவோம். அது மாதிரி எல்லா அமைப்பும் இதில் ஒன்றா சேர்ந்து தென்னிந்திய செங்குந்த மகாஜனம், அப்புறம் ராஜரத்னம் கல்வி அறக்கட்டளை மற்றும் மருத்துவம் அதோட மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்கள் மற்றும் தென்னிந்திய செங்குந்த மகாஜனம் வியாசர்பாடி விநாயகம் முதலியார் அவர்களின் இந்த சங்கம் மற்றும் இவர்களுடன் ஒன்றிணைந்து திருமயிலை அரிமா சங்கமும் சேர்ந்து சேவை புரிய மிக கடமைப்பட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து நமது சைவ வெள்ளாளர் மரபிலிருந்து வந்திருக்கும் திரு விஸ்வநாதன் அவர்கள். விஸ்வநாதன் அவர்கள் வந்து சொல்லணும்னா நம்ம பாரதிய வித்யா நிறுவனம் டிபிஎஸ் பேங்க், அதாவது மாதவா ஹால் இருக்கு, மாதவாலோட உரிமையாளர். அவரும் இதே மாதிரி தான் திருவிழாவில் 10 நாளும் 3 வேளை அன்னதானம், காலை மாலை இரவு 3 வேளை அன்னதானம் பண்ணி அதில் நம்ம பாரதிய ஜனதா நண்பர்கள், நம்ம மயிலை நண்பர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து எல்லாரும் பங்கேற்று எல்லாம் சிறப்பாக செஞ்சார். அவரும் அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் முன்னெடுத்து போகிறாரு. அவரோட ஹால் அதே மாதிரி தான். யார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் போய் கேட்டால் வணிக ரீதியாக இல்லாமல் அவர் மினிமம் மேக்ஸிமம் ஃப்ரீயாக கொடுப்பாரு. இல்லைன்னா மினிமம் சார்ஜஸ் கரண்ட் செகண்ட்